கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? உங்களுக்காக தினந்தோறும் நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையில தினந்தோறும் ஜெபித்தோம். ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த எவ்ரிடே லைஃப் வித் ஜீசஸ் குறித்து ஒரு சில மக்களுக்கு, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு கட்டாயம் இதை நீங்கள் சொல்லி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நம்ம எல்லா மெசேஜும் அவங்களுக்கு கரெக்டாக அன்றைக்கு அந்த செய்தி வந்து கொண்டிருக்கும். சரி, ஓகே, அன்றைக்கு நன்றி. ஏதோ ஒரு மாதிரியோ ஒருவேளை கவலையா, துக்கமா, வேதனை இருக்கீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனா கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவர். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மனுஷங்களால் தான் நமக்கு பிரச்சனை. அந்த மனுஷங்கள்ல இருந்து பிரச்சனை வரும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதற்கான அடையாளம் ஒரு வசனம் சொல்லுகிறது. 124 சங்கீதத்தை படித்தீங்கன்னா அதுல முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க கேளுங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், அல்லேலூயா. என் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரம் யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியல. யாரு நம்ம ரொம்ப ரொம்ப நல்லவங்க சொன்னோமோ அவங்கதான் கெட்டவங்களா இருப்பாங்க. நல்லா கவனிங்க. நம்ம மனுஷங்கள் மேல முழு நம்பிக்கை வைக்கவே கூடாது. சோ கர்த்தராகிய தெய்வத்தின் மேல் மட்டும்தான் நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும். வசனத்துல மனுஷன் நமக்கு விதமாக எழும்பின போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், ஒருவேளை நம்ம நேசிக்கிற மக்களும் சரி, யாரும் சரி, ஆனால் நமக்கு அவங்க விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் ஒருவேளை பக்கத்தில் இல்லாவிட்டால் அவருடைய கோபம் நம்மை பற்றி பிடித்திருக்கும். அதில் தேவனாகிய கர்த்தர் அதெல்லாம் விலக்கி பாதுகாக்கிறார். ஆகவே நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள், விசுவாசிங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கான பெரிய காரியங்கள் செய்வார். 3வது வசனத்தை பாருங்க. அவர் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்களாம். ஆண்டுடைய பாருங்க, அந்த ஜனங்களுடைய பொல்லாதவருடைய கோபம் நம்மை உயிரோடு விழுங்குற மாதிரி இருக்கும். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான கோபமான காரியங்களுக்கும் நீங்க விலக்கி பாதுகாக்கப்பட்டால் கர்த்தருடைய கருத்துக்குள் உங்களை ஒப்புக் கொடுக்க, உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள், உங்க பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அநேக நன்மைகளை செய்து ஆசீர்வதிப்பதாக நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்க இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க. ஆண்டவர், ஒரே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருக்களாய் எழுந்திருக்கிற எல்லா பொல்லாத மனுஷ கரைகள் அழிக்கப்பட்டு போவதாக. நீர் பக்கத்துணையாய் இருந்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால் பாதுகாக்கப்படவும் ஆசீர்வதிக்கவும் படவும் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.